ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நான் குரு பெயர்ச்சி பலன்கள். குருன்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்ல போகிறார். அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பயிற்சி இருக்கும். இப்போது வர மே மாதம் 1/5/2024 அன்று குரு பயிற்சி நடக்கிறது. இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார். அவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார். அதற்குண்டான 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இது நாள் வரைக்கும் குரு அவர் ராசியில் தான் இருந்தாங்க. அவங்க ராசியில் தான் இருந்தாங்க. ஜென்மகுருன்னு சொல்லப்படுது. அப்போது ஜென்மகுருவாக இருந்தப்போ ஜென்மகுரு வனவாசம் அப்படின்றது பலன் கொடுக்குது. வனவாசம்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது என்ன? ராமர். இப்போ கூட ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதனால கண்டிப்பாக நீங்கள் ராமர் வச்சுட்டு இருப்பீங்க. அப்போது அந்த ஜென்மகுருன்றது வனவாசம். அப்போ ராமர் காட்டுக்கு போய் 14 வருஷம் இருந்தா இல்லையா, அந்த மாதிரி பலன் தான் நடக்கணுவாங்க. 14 வருஷம்னா எல்லாருக்கும் 14 வருஷம் கிடையாது. அந்த மாதிரி சில பேர் வீட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளியூருக்கு போவாங்க, வீட்டை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு வேலையும் எடுத்தால் அதுக்கு முடிக்க முடியாமல் இருக்கும். தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும். அப்போது நம்ம வீட்டில் இருந்துட்டு, அதாவது இப்போது ஒரு வீட்டிலையே இருந்த ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். வெளில போனால் தான் நம்ம 4 விஷயங்கள் பார்க்க முடியும், பேச முடியும், செயல்படுத்த முடியும். அப்போது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தால் என்ன நடக்குமோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருந்தது மேஷராசிக்காரங்களுக்கு. ஆனால் இப்போது வர குரு பயிற்சிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். அப்போது இந்த மேஷராசிக்கு 2ஆம் இடம் என்ன? தனம், குடும்பம், கொடுக்கல் வாங்கல், கல்வி, ஆரம்ப கல்வி, இதெல்லாமே சொல்லுது. வரக்கூடிய வரவு பொதுவாக தனஸ்தானம் தான் அது. அதனால் வரவு சொல்லுது. அப்போது இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு தன வருவாய் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பிரச்சனைகள் குறையும். பணம் வந்துட்டாலே எல்லாமே சரியாயிடும் இல்லையா? எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோம். அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இது இல்லாமல் அந்த மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த பார்வை பலனும் சொல்லப்படுது. இப்போது ரிஷபத்தில் 2ஆம் இடத்துல இருந்தப்போ இந்த தனம், கொடுக்கல் வாங்கல், குடும்ப நல்ல மேன்மையாக இருக்கும். சண்டை சச்சரவுலாம் குறைஞ்சி அமைதியாக இருக்கும். குடும்பத்தோடு எங்கே சுற்றுலா போயிட்டு வருவீங்க. அப்புறம் இன்ப சுற்றுலா மாதிரி கேளிக்கை அது மாதிரி போயிட்டு வருவீங்க. நிறைய விழாக்கள், விருந்துகள்லாம் கலந்துப்பீங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் வந்து வாழ்கிற வாழ்க்கை போகும்போது இதெல்லாம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒன்றுமே கிடைக்காம சதா சரவங்களும் வீட்டில் சண்டை போட்டுருந்தால் அது ஒரு வாழ்க்கை இல்லை இல்லையா? அதனால் இப்போது இந்த வரக்கூடிய குரு பயிற்சி மேஷராசிக்காரங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பார்வை பலன் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ அந்த குரு பார்வை பலன் பார்க்கும்போது மேஷராசிக்கு பார்த்திங்கனாக்கா மேஷராசிலேருந்து அவர் ரிஷபராசிலேருந்து கன்னிராசியை பார்க்குறாரு. அப்போ மேஷராசிலேருந்து கன்னிராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 6ஆம் இடம் சொல்லப்படுது. அப்போது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடமா விருச்சிகத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடமா மகரத்தை பார்க்குறாரு. அப்போது 6, 8, 10 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அந்த மேஷராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறனால ருண ரோக சத்துரு. அப்போது கடன், வழக்கு, பிணி இதெல்லாமே தீர்ந்துடும். கடன் வந்து குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக அதான் உங்களுக்கு வருவாய் வரும்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ கடனை அடைச்சிடுவீங்க. வழக்குகள் இருந்தால் அதுவும் ஜெயமாகும். நல்லபடியாக தீர்ப்பு கிடைக்கும். இல்லைனாக்கா அந்த வழக்கு போட்டவங்களை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. இல்லைனா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். நோய் நொடி வந்தாலும் விலகிடும். சின்ன சின்ன பெருசாக இருக்கிறது குறைஞ்சிரும். அந்த புதுசாக ஏதாவது ஒரு டாக்டர் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு பார்ப்பீங்க. இல்லைனா ஏதோ மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்லாயிடும். இதுதான் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் நீங்கள் அனுபவிச்சிருவீங்க. அப்போது கடன், வழக்கு, பிணி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இது இல்லாமல் 6ஆம் இடம்ன்றது லக்ஷ்மியுடைய கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுற விஷயம். அப்போது உங்களுக்கு வருவாய் நல்லா பெருகி இருக்கும். அது கூட முயற்சியில் இறங்கலாம். மகாலட்சுமி எப்படி பூஜை பண்ணணும், குபேர பூஜை எப்படி பண்ணணும் இதெல்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா அப்போ பணம் வரும்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த லக்ஷ்மியும் குபேரன் நீங்கள் பூஜை பண்ணாதுன்னா அதுக்குண்டான இன்னும் அதிகமான பணங்கள் வரும். அப்போ அதுக்குண்டான பதிவுலாம் நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். உங்களுக்கு அதில் ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல வருவாய் தடங்களின்றி வந்து சேரும். அது இல்லாமல் 8ஆம் இடத்தை பார்க்கறனால ஆயுள் விருத்தி ஏற்படும். ஏதாவது கண்டங்கள் சின்னது இருந்தால் கூட அது எல்லாமே விலை கூட இனிமேல் எதுவுமே பயப்பட தைரியமாக வெளியே போகலாம் வரலாம். உங்களுக்கு வந்து 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும்.
யாராவது வந்து திடீர்னு நான் உதவி பண்ணுறப்பா உனக்கு, நீ கஷ்டப்பட்டு இல்லையா, நான் உதவி பண்ணுறேன்னுவாங்க. அவங்களே வாலண்டியராக வந்து கேட்பாங்க, வாலண்டியராக வந்து உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவி கிடைக்கும். அதுதான் முக்கியம். நல்லா கேட்டுங்க. எப்பயுமே காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிதுன்னு சொல்லுவாங்க. வள்ளுவருடைய குறள் அது. அப்போது நமக்கு தேவையான நேரத்தில் உதவி பண்ணும்போது தான் நம்ம அது நல்ல உதவியாக இருக்கும். நம்ம அவங்கள நன்றியாக நினச்சிட்டு பார்ப்போம். நாளைக்கு அவங்க கஷ்டப்படும் நம்ம உதவி பண்ணுவோம். இதுதான் மனித இயல்பு. அப்போது அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறனால அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். இது இல்லாமல் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் தகவலில் வந்து சேரும். இதெல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்தை பார்க்குறார் குரு வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் சொல்லப்படுது. ஜீவனஸ்தானன்ற போது தொழில், வியாபாரம், உத்தியோகம். அப்போ நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டப்படுவீர்கள். நல்லாயிட்டப்பா, நல்லா வேலை செய்கிற அப்படின்வாங்க. அவங்களே வாலண்டியராக வந்து உங்களை கூப்பிட்டு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, ஆனால் அவங்க கொடுப்பாங்க. அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி தொழிலில் வந்து பல பார்ட்னர் வந்து சேருவாங்க, விஸ்தரிப்பு செய்வீங்க, நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க. ஒரு தொழிலில் ஒரு கம்பெனி வச்சுருந்தா இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய விஷயம். சில பேர் நிறைய கம்பெனி வச்சுருப்பாங்க, அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டே இருப்பாங்க, பிரான்ச்சஸ்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருப்பீங்க, அப்புறம் அடுத்தடுத்து கடை போடணுன்றது எண்ணம் வரும். அந்தந்த இடத்துலையும் கடை கிடைக்கும். அங்கங்கே பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் வந்து சேருவாங்க. இதெல்லாமே நடக்கும். அதனால தான் அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இல்லையா. அதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே வளர்ச்சி அடையும். நல்ல சிறப்பான விஷயமாக தான் இருக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரு பார்வையாலும் நல்லா தான் இருக்குது. குரு இருக்கிறதுனாலவும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் 2 வகையிலுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. இந்த குரு பேச்சு நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. இருந்தாலும் நீங்கள் பரிகாரன்றது செய்யணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் மூக்கடலை மாலை, 21 மூக்கடலை தான் எப்பவுமே சொல்லப்படுது, அது மூக்கடலை மாலை போடலாம். மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணலாம். சாமந்தி பூ, முல்லை மலர், இது 2மே அவருக்கு குருக்கு ஏற்ற மலர்கள், அது நீங்கள் சாற்றி வழிபடலாம். இது இல்லாமல் குருக்கு மட்டும் இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார் தனியாக, அது சிவனுடைய அம்சம். அவருக்கும் நீங்கள் வாழ்க்கைமையில் அது மாதிரி மூக்கடல் மாலை போட்டு மலர் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் மாதிரி செஞ்சுட்டு வரணும். இது வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், இல்லைனா நீங்கள் குருவாக நினைக்கிறவங்க, உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருக்கும் கூட அவங்கள மனசார நினைக்கலாம். இருந்தாக்கா அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். அப்போ அந்த குருவுடைய பேச்சு நல்லது நடக்கும்போது இன்னும் மேற்கொண்டு அதிகமான பலன்கள் ஆகும். நன்மை அப்படின்ற ஒன்று இருக்குது, நன்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. அப்போது இன்னும் அதிகமான பலன் கொடுக்குறோம். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த வழிபாடெலாம் வச்சுட்டு வாங்க. ஆலங்குடிக்கு போயிட்டு அந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அங்கேயும் போய் வழிபாட்டு பண்ண வரலாம். கஷ்டப்படுறவங்க தான் போகணும் அவசியம் இல்லை. குரு பயிற்சி சரியில்லை, நல்லாயிருக்கும் கூட போயிட்டு வரலாம். ஏன்னா அது போய் நம்ம இந்த நல்லது கொடுக்க போகிறீங்க, அதனால மேன்மையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வழிபட்டு வரலாம், தப்பு கிடையாது. எனக்கு தான் குரு பயிற்சி நல்லா இருக்கேன், நான் ஏன் போகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். குரு கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. இப்போது அந்த சாமியார்களே இருப்பாங்க, சாதுக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களாமே வந்து நம்ம குருவை மதிக்கத்தக்கவங்க தான். அவங்க சில பேர் இல்லாதவங்களும் இருப்பாங்க, இருந்தவங்களும் அதெல்லாம் வேலைக்கு விட்டுட்டு வந்து சாமியாராக இருப்பாங்க. அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணுங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாலே மேசராசிக்கு இந்த குரு பயிற்சியால் அமோகமான பலன் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரு பயிற்சி பொதுவாக பார்க்கும்போது மேசராசிக்கு நன்மை தரும் குரு பயிற்சியாக தான் அமைய போகுது. அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன தெய்வமான மகாவாராகி வணங்குறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.